மக்களே நான் ஒரு பக்கமா என் டீம் ஒரு பக்கமா இறங்கியாச்சு. எங்க டபுள் விட்டா இருக்கும் பாருங்க. ஆப்னண்ட் 4 இருந்தாங்க. உள்ள இறங்கி பாருங்க. ஒருத்தர் அழுத்தி பிடிச்சி டவுன் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணா சொல்லி போகும்போது அவன் டீம்மேட் இன்னொருத்தன் வந்துட்டான். என்ன ஓரினா போட்டு பாருங்க. அவனையுமே அழுத்தி பிடிச்சி என் கில்லையுமே கன்ஃபார்ம் பண்ணி விட்டுருப்பான். இவனை அடிச்சு அடுத்த சைண்டா பாருங்க. அவன் டீம் இன்னொருத்தர் வந்திருப்பான். டக்குன்னு மறுபடியும் ஒரு ஓரினா போட்டு அவனை பாருங்க ஹெட்ஷாட் எல்லாம் போட்டு தரமா அடிச்சு டவுன் பண்ணி விட்டு அடுத்த சைண்டா இன்னொருத்தர் வந்துட்டான். அட ஒப்ப மோனு சொல்லிட்டு பாருங்க. க்ளோல் சுத்தி வருவான டேமேஜ் மட்டும் தான் கொடுத்துருக்கான். டவுன் ஆயிருக்க மாட்டான். சொல்ல வந்துட்டு நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோக்கு ஒரே லைக் போட்டுருங்க. நீங்க பண்ற லைக் நமக்கு வந்து பிக் மோட்டிவேஷனா இருக்கும். வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இதுக்கு மேல விட்டா இவனி ரிவ்யூ பண்ணிடுவாங்க சொல்லி இவங்க எடுத்துட்டு பாருங்க. டக்குன்னு குளோபலா உடைச்சிட்டு பாருங்க. ஃபுல்லா அழுத்துட்டு அடுத்த சைண்டா பாருங்க. ரெண்டுத்துமே ஃபுல் டேமேஜ் கொடுத்துட்டான். கொடுத்த பிறகு அந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிடுவாங்க. பிளான போட்டாங்கன்னு சொல்லி எனக்கு எந்த பக்கம் போவேனே தெரியல. மாத்தி பிடிச்சி அழுத்த ஆரம்பிச்ச. கடைசியில பாருங்க ஒருத்தனை அழுத்தி பிடிச்சி டவுன்லாம் பண்ணிடுவாங்க பாருங்க. பாத்தீங்கன்னா குளோபல போட்டு பாருங்க. அடிச்சு டவுன் பண்ண அடுத்த சைடு நம்மள அவனை டவுன் பண்ணிட்டான். டீம்மேட் வேற பாருங்க. நான் இவனை அடிச்சதுமே பாருங்க ரிவ்யூ பண்ணாம டக்குன்னு ஓடிருப்போம் மைந்து. அதுக்கப்புறம் நம்மள அடிச்சு கில்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு வேற ஸ்கோர் உள்ள வந்துட்டாங்க. டீம்மேட் வேற ஷார்ப்பான பை உள்ள இருந்திருக்காங்க. டக்கு நம்மள இறக்கி விட்டாங்க. பாருங்க 2 கிலோ ஓசிகளை தரமா போட்டு விட்டாங்க. வீடியோ பிடிச்சா லைக் போட்டுருங்க மக்களே. தட்டா பை பை.